அன்புள்ளங்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, நற்செய்தி மலர்கள் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். கடந்த 2 வாரமாக ஃபாதர் வின்சென்ட் பாபு அழகாக தன்னுடைய அனுபவங்களை சொல்லிகிட்டு இருந்தார். முதல் வாரத்தில் பார்க்கும்போது அவருடைய தேவ அழைத்தல் 6 வயசுலே ஒரு ஃபாதர் மலையில் பூச வைக்கிறத பார்த்து இந்த மாதிரி சாமியார் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து அழகாக ஒரு சாமியார் இருக்கார். அதே போல் வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் அழகாக பணி செஞ்சிட்ருக்காரு. கடந்த வாரத்தில் பேசும்போது நிறைய காரியங்கள் சொன்னார். குறிப்பாக அவங்களுடைய கல்ச்சரை பற்றி அழகாக சொன்னார். கல்ச்சர், அவங்களோட மொழி, அந்த மொழியே ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த மொழி, அவங்க கலாச்சாரத்தை வெளிப்படுத்துகிற மொழியாக சொல்லிகிட்டு இருந்தார். அதில் விஷ் பண்ணும்போது நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறதே 3 வகையை கேட்பாங்க அப்படின்னு சொன்னது. அதே போல் தண்ணி கொடுத்து வரவேற்று அந்த ஒரே தண்ணியில் எல்லாரும் பகிர்ந்து குடிக்கிறது. அதே போல் அழகாக சொன்னார், மற்றவங்களை கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஒரு விளையாட்டு விளையாடிட்டே இருப்பாங்க, அந்த மக்களுக்குள்ளே எந்த விதமான சண்டையும் வராது அப்படின்ட்டு அழகாக சொல்லிகிட்டு இருந்தார். அதே போல் அவர் ஒரு கோயில் கட்டினதாக சொல்லிகிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 13 வருஷமாக அந்த கோயில் கட்டிகிட்டு இருக்கிறாரு. ரொம்ப சுவாரஸ்யமான காரியங்கள் போன வாரம் பார்த்தோம். வாங்க இந்த வாரம் இன்னும் அதிகமாக அவர்கிட்ட இருந்த அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொள்வோம். ஃபாதர், போன வாரம் நிறையா சொன்னீங்க. கடைசியாக சொன்ன வார்த்தையில் அழகாக சொல்லும்போது கேட்டிகிசம், அதே போல் மேரேஜ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம், அந்த திருமணங்கள் பற்றி. அந்த திருமணங்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஃபாதர். அங்கே அவங்க கலாச்சாரத்தில் நிச்சயம் பண்ணுறதே திருமணம். அவங்களுக்கு நிச்சயம் பண்ணிட்டாங்கன்னா குடும்பமெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பையன் வந்து இந்த பிள்ளைகிட்ட வாழறன்னு முடிவு பண்ணிட்டான்னா அந்த பிள்ளையோட குடும்பத்தை கூட்டிகிட்டு போய் அப்பா வீட்டில் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அதான் ப்ரெசன்டேஷன். பெண் குடும்பத்தை அது நம்மளோட கல்ச்சரில் இருக்கிற மாதிரி அதே மாதிரி தான் பெண்களுக்கு அங்கே போய் இங்கே வந்து அப்பா அம்மா டிசைட் பண்ணுவாங்க. டிசைட் பண்ணிவிட்டு பார்ப்பாங்க. இவங்க எப்படின்னா வந்துட்டு பையன் வந்து பையனோ பிள்ளையோ அவங்க ஒன்றா இந்த பையன் கூட வாழலாம் இல்லை இந்த பிள்ளை கூட வாழலான்னாக்க அப்போ பையன் வந்து பிள்ளை வீட்டில் வந்து பையனோட வீட்டுக்கு வந்து சொல்லணும். ஓகே ஓகே அவங்க வந்து சரி, பையன் வீட்டு வந்து பிள்ளை வீட்டுக்கு போய் சொல்லணும். அதான் மாப்பிள்ளை வந்து பொண்ணு வீட்டு பார்க்க போகிற மாதிரி, நம்ம பெண் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பொண்ணு வீட்டுக்கு போய் சொல்லுவோம். இது மாதிரி சொல்லிட்டு பெண்ணை வந்து குடும்பத்திற்கு காட்டுது. பெண்ணை தான் வந்து குடும்பத்துக்கு காட்டுறாங்க, பெண் குடும்பத்தை காட்டுறாங்க ஃபர்ஸ்ட். ஓகே ஓகே ப்ரெசன்டேஷன். பெண்ணை வந்து குடும்பத்துக்கு காட்டுறாங்க, பெண் குடும்பத்தை குடும்பத்துக்கு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த குடும்பம் ஒத்துக்குச்சுனாக்க அவங்க பார்க்குறாங்க, ஒத்துக்குச்சுனாக்க அதுக்கப்புறம் கல்யாணம். திருமணம். அது வந்து விஷ் பண்ணோம். எனக்கு இங்கே டோட் மாதிரி, அங்கே டோட்டில் பெரிய விஷயம் இல்லை, பாக்கு கொடுத்தா போதும். லோக்கலாக ஒரு பாக்கு இருக்குது, அந்த பாக்கு ஒரு துரட்டி கொடுப்பா அப்படின்னா போதும், அவ்வளோதான். அது கொடுத்து அதுதான் வந்து எக்ஸ்சேஞ்சிங். ஓகே, அது டவுரி மாதிரி. டவுரி மாதிரி பெருசாக நம்ம மாதிரி தங்கமெல்லாம் இல்லை. இங்கே தங்கம் இவ்வளோ 1000லாம் ஒன்றும் இல்லை. மீறி போனால் 2 ஆடு 3 ஆடுன்னு கேட்பாங்க. ஆடு கொடுத்துட்டு கல்யாணம் போகிறதெல்லாம் இல்லை. கல்யாணம்லாம் கோயில் சர்ச் கல்யாணம் தான். இது வந்து சமூக இந்த கலாச்சாரத்தில் இருக்க கல்யாணம். ரொம்ப சரிங்க. இப்போ இதுதான் முன்னே இருந்தது. இப்போது நிச்சயம் பண்ணுறது நம்ம இங்கே தடுக்கிறது இல்லை, அது மாதிரி அதை நம்ம தடுக்கிறது இல்லை. ஆனால் அது வந்து கல்யாணமே தான். அது சமூக கல்யாணம் பண்ணிட்டாங்கனாக்கா அது மாற மாட்டாங்க. அதனால நாங்கள் வந்து அது வெரிஃபை அவ்வளோதான் அந்த மாதிரி. ஆனால் இப்போ வந்துட்டு மக்கள் விழிப்பாக இருக்காங்க. திருச்சபைக்குள்ள வந்ததுக்கப்புறம் கோயிலில் முதல்ல கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு வராங்க. அதுக்கப்புறம் அப்பா அம்மாக்கிட்டையும் சொல்கிறாங்க, அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு கோயிலையும் கல்யாணம் பண்ணுறாங்க. சிலர் வந்து அங்கேயும் கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வந்து கோயிலில் கல்யாணம் பண்ணுறாங்க. நல்லா இருக்குது. அப்போ அதுக்கெல்லாம் படிக்கிறதெல்லாம் இருக்குது. ஆமாம், கல்யாணம் அது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து 8 சப்ஜெக்ட் வச்சுருக்குறோம். எல்லாம் இங்கே பாஸ்டல் சென்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி ஒரு பங்குலேயுமே வந்துட்டு திருமணம் ஆனவங்க ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு மேலே இருந்தவங்க அவங்கள நாம் ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து ஒரு தீம் எடுப்பாங்க. சாக்ரமெண்ட் ஆஸ்பெக்ட் வந்து நாங்கள் எடுப்போம். ஓகே ஓகே ஓகே. அதே போல் இப்போ நீங்கள் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க, போன வாரத்தில் சொல்லிட்டு இருக்கும்போது கடைசியாக ஈஸ்டர் டைமில் வந்து கிட்டத்தட்ட 600 ஞானஸ்தானம் கொடுப்பீங்க அப்படின்ட்டு. அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்களா எப்படி? ஆமாம் ஆமாம், அது கேட்டிசம், அடல்ட் கேட்டிசம் இருக்குது. முதல்ல 4 வருஷம் படிச்சுட்டு தான், இப்போ தான் 3 வருஷமாக குறைச்சிருக்காங்க. ஞானஸ்தானத்துக்குங்களா? ஆமாம், அடல்ட் கன்வர்ஷனுக்கே. கன்வர்ஷனுக்கு 4 வருஷம் கேட்டிசம் வரணும். அவங்க வந்து வருவாங்க. அவங்க ஓகே 4 வருஷம் வருவாங்க. வாரத்துக்கு 2 நாள் வரணும். ஒவ்வொரு நாளும் 2 மணி நேரம் இருக்கணும். அப்போ அவங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுப்பீங்க. ஆமாம். இன்னொன்று வந்து நிறைய பேர் படிக்காதவங்கனால அவங்க ஜெபங்கள் கூட கற்றுக் கொடுப்போம் வாய்மொழியாக. ஓகே, அதனால தான் டைம் எடுக்குது. இட் டேக்ஸ் டைம். அவ்வளோ ஒரு 3 வருஷம் கற்றுக்கிட்ட பிறகு தான் ஈஸ்டர் நைட்டில் பெரிய செலிப்ரேஷன் இருக்கும். பிஷப் கூட வர முடியாது, எங்களை டெலிகேட் பண்ணிவிடுவார். ப்ரீஸ்ட்டுங்களை டெலிகேட் பண்ணி
கன்ஃபர்மேஷன் நாங்கள் கொடுப்போம். ஞானஸ்நானம், புது நன்மை, உறுதி பூசுதல். 3 திருவருஷம் அந்த டைம் கொடுக்குற மாதிரி. பெந்தகோஸ்டில் வந்து நம்ம இங்கே சம்மர் வெக்கேஷனில் குழந்தைங்க படிக்குது இல்லைங்களா, 1 மாதம். ஆனால் அங்கே அப்படி கிடையாது. ஏற்கனவே ஞானஸ்நானம் வாங்கியிருந்தா 3 வருஷம் படித்தாதான் புது நன்மை. ஓகே. அதுக்கப்புறம் இன்னும் 2 வருஷம் படித்தாதான் உறுதி பூசுதல். 5 வருஷம் படிக்கணும். 3 வருஷத்து புது நன்மைக்காக படிக்கணும். ஆமாம். அப்புறம் உறுதி பூசுதலுக்கும் நீ 2 வருஷம் படிக்கணும். ஆனால் வராங்க, அவ்வளோ ஆர்வம் வராங்க. எங்கள் பங்கில் மாத்திரமே ஒவ்வொரு வருஷமும் பெந்தகோஸ்தே நாளில் குழந்தைங்க சாக்ரமெண்ட் வந்துட்டு 2600 மேலே போகும் எண்ணிக்கை. அத்தனை பேர் உறுதி பூசல் வாங்குவாங்க. கோயிலுக்குள்ள அவங்க தான் இருப்பாங்க. நீங்கள் ஃபோட்டோஸ் பார்க்கலாம். சரிங்க. கோயிலுக்குள்ள அவங்க மாத்திரம் தான் இருப்பாங்க. சில ஞானத்தாய் தாப்பன் வந்து சிம்பாலிக்காக வச்சுருப்போம். எல்லாம் உள்ள தான் இடம் இருக்காது. ஆமாம், அதனால யாரோ ஒருத்தர் 2 பேர் வச்சுட்டு. ஓகே ஓகே ஓகே, பரவாயில்ல. பெரிய ஒரு கம்யூனிட்டி, கேத்தலிக் கம்யூனிட்டி உருவாக்கிட்டு இருக்கிறீங்க அந்த இதெல்லாம். அது நிறைவு, அது ஒரு நிறைவு எங்களுக்கு. ஓகே ஓகே. ஞாயிறு திருப்பலிக்கே வந்துட்டு 4000 to 6000 பேர் வருவாங்க. ஒரு பூசைங்களா? பூசைக்கு. ஓகே, ஒரு பூசைக்கு. அது நிறைய திருப்பலி இருக்குமா ஃபாதர்? சண்டே, சாட்டர்டே சண்டே முழுமையாக பங்கு முழுவதும் 12 பூசை வைக்கிறோம். 12 பூசை. ஓ சரிங்க. சப்ஸ்டேஷன் எல்லாம் சேர்த்து. அதனால நிறைய மக்கள் வந்துட்டே இருப்பாங்க. உங்களுடைய பங்குல வந்து ஞானஸ்நானம், மேரேஜ் சொன்னாங்க, இறப்பு நடந்துச்சுன்னா அதோடைய கலாச்சாரம் அவ எப்படி பண்ணுவாங்க? அவங்க இறப்பு அவங்க வந்துட்டு நம்மள மாதிரி தான் புதைக்கிறது தான். ஆனால் ஆலயத்தில் கொண்டாடுவோம். முதல்ல என்ன பண்ணாக்க, வீட்டில் அதுக்கு முந்தின நாள் சாயந்தரம் அன்பியத்தில் இருந்த மக்கள்லாம் ஒன்று கூடி அந்த அன்பியத்தில் அவங்க வீட்டில் போய் உக்காந்து ஒரு 1 hour இல்லை 2 மணி நேரம் ஜெபம் இருக்கும். அவங்களுக்கு ஆறுதல் தர மாதிரி ஜெபம் பண்ணுவோம். உடம்பு பாடி இருந்துச்சுன்னா அதை மையமாக வச்சு அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் தர மாதிரி அன்பியத்தை வச்சு ஜெபம் பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் அவங்க கூட இருக்க ட்ரை பண்ணுவோம். அந்த விஜில் சர்வீஸ் சொல்கிறோம். இறப்பு பூசைக்கு முந்தின நாள் வீட்டில் அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி வரும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் திருப்பலியில் நாங்கள் கலந்துக்குவோம். அந்த விஜில் சர்வீஸில் அந்த இறந்தவரை பற்றி பேசுவாங்க. அந்த நைட்டு விசுவாச அந்த எப்படிலாம் வாழ்ந்தார், குடும்பத்துக்கு என்னெல்லாம் செஞ்சார், அவருடைய வாழ்க்கை பூரா அவங்க சொல்லுவாங்க. ஆலயத்துலேயும் அதே மாதிரி அவர் ஃபோட்டோ வச்சு பூசை முடிஞ்ச போது அவரை பற்றி சுருக்கமாக சொல்லி அதுக்கப்புறம் அடக்க சடங்கு இருக்கும். அது எப்பயும் போல நடக்கும்போது நடக்கும். ஓகே ஓகே. அவங்க கலாச்சாரம் மாதிரி எதுவும் இல்லை? அவங்க கலாச்சாரம் மாதிரி இல்லை. அவங்க சில விஷயங்களாக இருக்குது, அதெல்லாம் நான் எடுத்துக்கிறது இல்லை. அதை விட்டுடுவேங்க? அதெல்லாம் விட்டுருவேன். கலாச்சாரம் சார்ந்த விஷயம்லாம் விட்டுருவேன். ஏன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. அவங்க கலாச்சாரப்படி வந்துட்டு அவங்க வந்து திரும்பி தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு பயம், ஆவிகள் வந்து தொந்தரவு பண்ண அப்படின்னு பயம் இருக்கும். அதுக்காக கலாச்சார முறைப்படி கோழி வெட்டி கொடுவாங்க. அப்புறம் உனக்கு கோழி வெட்டி ரத்த வலி கொடுத்துட்டேன் எங்கிட்ட அந்த மாதிரி. அதெல்லாம் திருச்சபை வந்து அந்த பள்ளி ஆண்டோர் பள்ளி எல்லா பள்ளியும் கழுவுறதுனால இப்போ அது இப்போல்லாம் மாறிட்டு இருக்கு. அந்த பேச்செல்லாம் இல்லை. ஆனால் முதல்ல இருந்தது. இப்போ அதெல்லாம் மாற்றமாகி திருப்பலியோட முடிஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு இது. அது போக இன்னும் அது நல்ல மாற்றம் கொண்டு வரதுக்காக என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு முறையாவது பெரிய அளவில் இறந்தவங்களுக்காக நினைச்சு ஒரு செலிப்ரேஷன் வைங்க அப்படின்றாங்க. ஓகே. அந்த நாளில் வந்துட்டு வருஷம் 3 முறை ஒரு டேட் குடிச்சிடுவாங்க திருச்சபையில். அந்த நாட்களில் எந்தெந்த குடும்பமெல்லாம் முடியுமோ அவங்கெல்லாம் வந்து பேர் கொடுத்துட்டு அதுக்கு முந்தின நாள் பெரிய அளவு விருந்து வச்சு துக்கம் கழிக்கிற மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் அவங்களுக்காக ஜெபிச்ச மாதிரி இருக்கும். ஓகே, மாதிரி கொண்டாடுவாங்க. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஃபாதர் உங்களுடைய இது. அதே போல் அவங்களோட விசுவாசம், ஆழமான விசுவாசம், நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது நிறையா விசுவாசத்தோடு நிறையா இருக்கிறாங்க. அப்படின்னு திருப்பலியில் எப்படி இருப்பாங்க? அவங்களுடைய அட்டென்ஷன்ஸ் அதெல்லாம் ரொம்ப சிம்பிள் பீப்புள் ஃபாதர். நிறைய விஷயம் எனக்குலாம் எவ்வளோ சொல்கிறது, டெய்லி பூசைக்கு 500 பேர் குறைய மாட்டாங்க. 15 கிலோமீட்டர் சைக்கிள் வருவாங்க. 5:45 காலையில் 5:45 பூசை பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி மாதா குரோட்டிலேருந்து ப்ரே பண்ணிட்டு வந்து உட்காந்து கோயிலில் ஜெபம் பூசை பார்த்துட்டு காலை பூசை ஷார்ட்டாக தான் வைப்போம்.
அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் அவங்க கிளம்பி 30 கிலோமீட்டர்லாம் சைக்கிளில் போவாங்க வேலைக்கு போவாங்க. அந்த மாதிரி மக்கள் சாயந்தரம் வந்தாலும் மாதாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவாங்க. ஓகே. அந்த மாதிரி ஒரு மக்கள் ரொம்ப விசுவாசம். ஞாயிற்றுக்கிழமை திரும்பலையும் நான் சொன்ன மாதிரி 4000 பேர்லேருந்து 6000 பேர் ஒரு பூசைக்கு 20 பேர் சேர்ந்து நன்மை கொடுப்போனாங்க. அந்த மாதிரி இருக்கும். அக்டோபர் மாதம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அன்பிய வாழ்க்கை ரொம்ப ஸ்ட்ராங்கு. அங்கே அன்பியம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அக்டோபர் மாதம் மாதா ஸ்டாச்சு எடுத்துகிட்டு போவாங்க. ஒரு அன்பியத்தில் வச்சுருந்து சில சமயம் 1 வாரம் வச்சுருப்பாங்க, சில 1 நாள் வைப்பாங்க. அந்த பக்கத்து அன்பியந்தையை ஒன்றா சேர்ந்து இரவு ஜெயிப்பாங்க. என்ன காணிக்கை கொடுக்க முடியும் கொடுத்து அதெல்லாம் நாங்கள் வந்து மைனர் செமினரியில் ஒகேஷனுக்காக இறை அழித்தலுக்காக அதை பயன்படுத்துவீங்க. அவங்க வந்து காஞ்ச இலை கீரைலாம் இங்கே வந்து இங்கே வந்து வாட்டினா கொட்டிடுவோம். அங்கே அப்படி கிடையாது. 3 மாதம் தான் மழை இல்லைங்களா, அதனால் எல்லாத்தையுமே சன்லைட்டில் ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. வெண்டைக்காய் வத்தல், கத்திரிக்காய் வத்தல் எல்லாமே. அதே மாதிரி கீரைகளும் வெயில காய வச்சு மூட்டையாக இருக்கும். அதுதான் காணிக்காய் கொடுப்பாங்க. ஓகே. அது சமைக்கும் போது நாங்கள் அதான் போட்டு சமைப்போம். அது நல்லா இருக்கும். களி மேக்ஸிமம் அவங்க சாப்பிட்றது மக்காச்சோள களி, இந்த மாதிரி கீரை குழம்பு, இது மாதிரி மக்காச்சோளம் கொண்டாடுவாங்க, கீரை கொடுப்பாங்க. இந்த மாதத்தில் 1 மாதம் அக்டோபர் மாதம் பூரா அதை கொண்டு போய் நாங்கள் மைனஸ் கொடுப்போம் ஒகேஷன் இறையலுக்காக. அவங்க விசுவாசம் ரொம்ப ஆழமானது. நம்ம இது சின்ன திருத்தம் தொடங்கியிருக்கு 125 வருஷம் தான். தி லாங் டு ரிசீவ், ஆர்வத்தோடு ரிசீவ் பண்ணுறாங்க அந்த நற்கருணை. எல்லாமே ரொம்ப அவங்க ஆர்வத்துக்கு ஈடு கொடுக்க முடியல, அந்த அளவுக்கு அவங்களுடைய விசுவாசம் இருக்கு. ஓகே ஃபாதர், அவங்க நீங்கள் அன்பியம் அங்கே போய் நடத்துவீங்க இல்லைங்களா, அவங்களாம் போவீங்க. அதுக்கு அன்பியமெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்களா? ரொம்ப. இப்போ முதல்ல எங்கள் பங்கு உருவாக்கும் போது 7 அன்பியம் உருவாக்கணும். இப்போ 46 அன்பியம் இருக்குது. ஒரு அன்பியம் 1 கிலோமீட்டர் அளவு இருக்கும். 1000 to 1500 குடும்பம் இருக்கும். அந்த அளவுக்கு எங்கள் பங்கில் செவ்வாய்க்கிழமை அன்பிய நாள். எல்லாத்துலேயும் அந்த நாள் ஜெபம் இருக்கும். எப்படி நாங்கள் ஒரு பீஸ்ட்டு ஒரு 9 அன்பியத்துக்கு பிரிச்சுக்கிறோம். எனக்குன்னு ஒரு 9 அன்பியம் இருக்கும். நாங்கள் சொல்லாமல் கொள்ளாமல் போவோம் ஜெபத்துக்கு. டக்குன்னு போய் உட்காந்து கூட ஜெயிப்போம். திடீர்னு பூசை வைப்போம், அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி. இது போக அவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா 2-3 நாள் ப்ரே பண்ணுவாங்க. ஓகே. ஜெபங்கள் அவங்க கண்ட்ரோல் பண்ண நிறைய பெருசாக வைக்காதீங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு கரிஸ்மேட்டிக் பிடிக்கும், ஒரு சிலர் பிடிக்காததுனால அவங்களுக்கும் ஒரு எப்படி ஜெபிக்கணும்னு அன்பியத்துன்னு ஒரு வரவேற்புவீங்க செய்கிறாங்க. அவங்க திருவிழா கூட 7 நாள் ப்ரிப்பரேஷன் இருக்கும். 46 திருவிழாக்கள் வருஷத்துக்கு ஒரு அன்பியம். அப்போ அந்த திருவிழாக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது வருஷ தொடக்கத்தில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பங்கு சமையட்டையும் இந்த இன்சார்ஜ் சமையட்டையும் கொடுத்து ஓகே வாங்கிக்குவாங்க என்னென்ன செய்கிறோன்னு சொல்லிட்டு இந்த வருஷத்தில். ஓகே. அதுபடி வந்து பக்கத்து அன்பி இந்த அன்பி ஒன்றா சேர்ந்து இப்போ அங்கே இளைஞர்கள் நல்லா இருக்காங்களா, அவங்கள இங்கே வச்சுக்கிட்டு என்ன செய்யலான்னு பேசுறது. அந்த மாதிரி பெண்கள் மூவ்மெண்ட் நல்லா இருக்குதா, அவங்கள வச்சுட்டு என்ன செய்யலாம்ட்டு ஒரு அன்பையும் கலந்து பேசுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு அவங்க வந்து ஒரு 30,000 செலவு பண்ணுவாங்க. செலவு பண்ணி ஒரு மார்க்கெட் மாதிரி வச்சு அவங்க சாப்பிட்ற விஷயம்லாம் அங்கே வச்சு பக்கத்தில் இருக்க எல்லா அன்பியமும் ஒன்றா இருந்து நாள் பூரா உட்காந்து ஒருத்தரோட உருவாடுவாங்க. ரொம்ப ஒரு கலாச்சாரம், ஒரு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அன்பு உறவு இருக்கிறதுக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு சிஸ்டம் இருக்கு. அன்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அவங்களுடைய இதுக்கு இருக்கு. அப்புறம் ஃபாதர், அவங்களுடைய கலாச்சாரங்கள், ஃபுட் ஹேபிட் சொன்னீங்க. ஃபுட்டு வந்து அவங்களுக்கு மக்காச்சோளம் இல்லைங்களா? மக்காச்சோளம், கீரை, சோளம் இருக்குது. நம்ம சோளம் இருக்கு இல்லைங்களா, சின்ன சோளம், சிவப்பு சோளம், கருப்பு சோளம், அது இருக்குது. அப்புறம் கம்பு இருக்குது, அரிசி இருக்குது. அரிசி வந்து கொஞ்சம் ரேர். ஓகே. ஆனால் மக்காச்சோளம் இதுதான். அது மாதிரி கிழங்குகள் இருக்குது, குச்சி கிழங்கு, இன்னொரு கிழங்கு ஞாம்னு சொல்கிறாங்க, ஒரு பெருசாக நீளமாக இருக்கும், அது யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்குலாம் ஒத்துக்குச்சு போன உடனே? ஒரு மிஷினரின்ற வந்து முதல்ல அவங்க பேசுகிற மொழியை ஏற்றுக்கணும்,
சாப்பிட்ற சாப்பாடு எடுத்துக்கணும் இல்லைங்களா. அதனால் அதெல்லாம் உங்களுக்கு பழகிடுச்சு. ஓகே ஃபாதர். அதே போல் அவங்களுடைய விழாக்கள் எப்படி ஃபாதர்? இப்போ கிறிஸ்மஸ், அது நியூ இயர், அதெல்லாம் தனி. இது அவங்களுக்குன்னு ஒரு லோக்கல் விழா ஏதாவது இருக்குங்களா? ட்ரெடிஷ்னல் விழாக்கள்லாம் இருந்திருக்குது, அதெல்லாம் எடுத்துட்டாங்க. பெருசாக இல்லை, எடுத்துட்டாங்க. ஏன்னா நிறைய வந்து சாக்ரிஃபைஸ் சார்ந்தது இருந்ததுனால, பழி செலுத்துறது ஆடு வெட்டுறது அந்த மாதிரி இருந்தால் அதெல்லாம் இப்போ திருச்சபை ஒழுங்குபடுத்தி இருக்குது. இப்போ கிறிஸ்தவனாக்க கிறிஸ்துவ மதம் சார்ந்த விழாக்கள் தான், இஸ்லாம்னா இஸ்லாம் சார்ந்த விழாக்கள் தான். அரசு மற்ற கவர்மெண்ட் மற்ற ஒரு விஷயம் என்ன பண்ணாங்கன்னா வந்து பெண்கள் நாள் சொல்லி ஒரு நாள் ஒதுக்கி கவர்மெண்ட் அதை வந்து ஒரு பிரசிடென்ட் இன்சிஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. அன்னைக்கு வந்து ஆம்பளைங்க தான் சமைக்கணும். இல்லைன்னு என்ன பண்ணணும், அட்லீஸ்ட்டு பெண்கள் காசு கொடுத்து ஆம்பளைங்க போய் வாங்கிட்டு வந்தால் கொடுக்கணும். அன்னைக்கு வந்து பெண்கள் ஒன்றும் வேலை செய்யக்கூடாது. ஓகே, இட்ஸ் விமென்ஸ் டே. என்டையர் இயர் தே ஆர் சஃபரிங். யூ டோன்ட் நோ வாட். அரிசி விலை கூட என்னன்னு தெரியாது உனக்கு, தக்காளி விலை கூட என்னன்னு தெரியாது உனக்கு. அன்னைக்கு நீ காசு கூட இல்லை, போய் வாங்கிட்டு வா, நீ செய் அப்படின்னு. அன்னைக்கு விமென்ஸ் டே, மார்ச் 8ஆம் தேதி பெண்கள் நாள் சொல்லிட்டு அன்னைக்கு பூரா அது வந்து ஒரு பெரிய விழாவாக இருக்கும். அன்னைக்கு நேஷ்னல் ஹாலிடே. வந்து சமைக்க முடியாதவங்க வெளில கூட்டு போய் சாப்பிட வைப்பாங்க, இந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி அவங்களுடைய தொழில் என்ற ஃபாதர் விவசாயம் சொன்னீங்க, அப்புறம் கால்நடை. ஆமாம், அதான் மேஜர் சார். அதான் மேஜர் விவசாயமும். ஏன்னா பாருங்களேன், கேபிட்டல் நம்ம தமிழ்நாட்டுடைய கேபிட்டலோட பாப்புலேஷன் தான் அவங்க கண்ட்ரியோட பாப்புலேஷன். நிறைய பேர் கேபிட்டல் இருக்கிறாங்க தலைநகரத்தில். அவங்க நிறைய பேர் அவங்க நிறைய எண்ணிக்கையாக இருக்காங்க. மற்றபடி கிராமங்களில் பார்த்தீங்கன்னா வந்து கம்மி, ரொம்ப கம்மி. ஒரு வீடு இருக்கும், 2 வீடு 3 வீடு சேர்ந்தா ஒரு கிராமம். ஓகே, அப்படி இருக்கும். அப்புறம் ஃபாதர் உங்களுடைய பங்கு, பெரிய பங்கு சொன்னீங்க நீங்கள், 50,000 60,000 கேத்தலிக்ஸ் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. கிளை பங்குகள் இருக்குங்களா? எங்களுக்கு கிளை பங்கு இருக்கு சாமி. அது எப்படி ஃபாதர்? எங்கள் பங்குலேயே சப்ஸ்டேஷன் மாதிரி தான். சப்ஸ்டேஷன்ட்டு சின்ன சின்ன கிராமமும் இருக்குது உள்ள. பங்கு கேபிட்டலுக்குள்ளேயே சின்ன கிராமம் இருக்குது. நாங்கள் வந்து பல்கியூன்னு ஒரு இடம் இருக்குது, அது ஒரு கிளை பங்கு. இப்போ வந்துட்டு நசரேத்துன்னு ஒரு பங்கு, சென்ட் பால்னு ஒரு பங்கெல்லாம் போவீங்க? போவோம், கிளை பங்கு. அங்கே மாதம் வைப்பீங்களா? சண்டே மாதம். அது தூரம் எப்படி ஃபாதர்? ரொம்ப தூரங்களா இல்லை? அதிக தூரன்றது வந்து 14 கிலோமீட்டர். ஓகே ஓகே. சுற்றி போனால், ஷார்ட்டாக போனால் 7 கிலோமீட்டர். அங்கெல்லாம் போகிறக்கெல்லாம் வெஹிக்கிள்ஸ் கேபிட்டல் இருக்கனால பிரச்சனை இல்லை. நாங்கள் இந்த பங்கு கேபிட்டலில் இருக்கனால பிரச்சனை இல்லை. மற்ற இடங்கள்னாக்க கொஞ்சம் இறங்கி ஏறி போகணும். அதுதான். நீங்கள் இந்த பங்குலேயே தான் இருந்திருக்கிறீங்க, வேறு இடம் போயிருக்கீங்க? இந்த பங்கில் நான் அங்கே தான் இருந்திருக்கேன். கரெக்ட். அங்கேயே இருந்துட்டு அப்படியே போயிருக்கீங்க. இப்போ 3 இடத்துல இருக்கோம். கப்பிச்சின் மிஷன் 3ஆக பிரிஞ்சிருக்கு, 3 இடம் வளர்ந்துருக்குது. இன்னொரு பங்கு வந்திருக்கு எங்களுக்கு, அது கிராம பங்கு. ஃபர்மேஷ் ஹவுஸ் இருக்குது. ஓகே ஓகே. இப்போ புர்கினா ஃபாசோ, புர்கினாபேன்னு சொல்கிறோம், ஆஃப்ரிக்கன். அவங்க வந்து 4 ப்ரீஸ்ட் இருக்கிறாங்க, 7 பேர் நித்திய வார்த்தை பார்த்து கொடுத்தவங்க இருக்கிறாங்க என்கிட்ட. ஓகே ஓகே ஃபாதர். ஃபாதர் நீங்கள் கிட்டத்தட்ட இப்போ 22 வருஷம் இருந்திருக்கீங்களா? ஆஃப்ரிக்காவுக்குன்னு சொல்லலாம், அவ்வளோ ஒதுக்கியிருக்குன்னு சொல்லலாம். ஆனால் ஆப்பிரிக்காவில் இருந்த வருஷங்கள், ஆப்பிரிக்கா அங்கே இருந்த வருஷங்கள்னா வந்து 2003லேருந்து 12 வரைக்கும், அதுக்கப்புறம் 18லேருந்து வரைக்கும். ஓகே ஓகே. இப்போ இத்தனை வருஷம் அங்கே இருந்திருக்கீங்க. உங்களுடைய அனுபவங்களில் ரொம்ப சந்தோஷமாக நான் இது செஞ்சேன், அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு எந்த காரியத்தை சொல்லுவீங்க? அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கோயில் கட்டுறதை சொல்லிடுவீங்க. அவ்வளோ பெரிய கோயில், 4000 பேர் உட்கார வைக்கிற கோயில் சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் நான் இதை செஞ்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு. நான் ஒரு சின்ன விஷயம் என்ன சொல்லணும்னா, இந்த கோயில்ன்றதை விட கடவுள் வந்துட்டு ஒருவேளை பணமுள்ள ஒரு நாட்டிலேருந்து அமைச்சிருந்தாங்கன்னா உறவுகள் வேற மாதிரி இருந்திருக்கலாம். இப்போது இங்கிருந்து போகும்போது என் கையில் ஒன்றும் இல்லை, கீத்து கொட்டாய் தான், என்ன கொடுக்குறதுன்னு தெரியல. அந்த மாதிரி நேரத்தில் வந்துட்டு உண்மையிலே அது ஒரு நல்ல விஷயம்னே தெரிஞ்சது. ஒருவேளை அதுதான் என்ன வந்துட்டு நான் கொடுக்குற நீ வாங்குறவன் இல்லை, நம்ம ஒன்றா சேர்ந்து செய்கிறவங்க அப்படின்ற ஒரு உணர்வு வந்து இது வரைக்கும் பார்த்தாலே கடவுள் அந்த அளவுக்கு நம்ம வச்சிருந்தா எந்த குறை வைக்காமல் இன்ன வரைக்கும் கொண்டாந்துருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு வந்திருக்கு எனக்கு. ஓகே ஃபாதர். சரி, இப்போ அடுத்த கேள்வி ஃபாதர் எப்படின்னா, இவ்வளோ ஒரு சந்தோஷமாக நீங்கள் சொல்லுறீங்க, நீங்கள் என்னைக்காவது அங்கே இருந்துக்கும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பீங்க, சரி என்னடா இது யாரோ திட்டிருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு கஷ்டமான தருணங்கள் ஏதாவது? இருந்தது தான்.
என்னன்னாக்க போகும்போது ஒரு சில பிரச்சனைகளால் பங்கில் இருந்த முக்கியமான ஒரு 17 தலைக்கட்டுகள் அவங்கள வந்து பிஷப் வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருந்தார். ஓகே. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. அன்பியத்தை அவங்க புரிஞ்சிக்கல ஆரம்பத்தில். சரி. அவங்க வந்து அதனால் ஆஃப்ரிக்கன் ஃபாதர் தான் இன்சார்ஜாக இருந்தால் நான் அவங்க கூட கற்றுக்கிட்டு இருந்தோம். அந்த பருவத்தில் முதல் 3 வருஷங்களில் இந்த பிரச்சனைலாம் இருந்துச்சு. அதனால் அவங்க நிறைய பிரச்சனை பண்ணி அன்பியமே வேண்டான்ற மாதிரி இருந்து அந்த ஆஃப்ரிக்கன் ஃபாதர் பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால் பிஷப் வந்து 3 கோயிலை மூடிட்டார். அந்த அளவுக்கு பிரச்சனை இருந்தது. அதே மாதிரி 17 தலைக்கட்டை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருந்தார். கோயிலில் எந்த காரியத்தையும் ஈடுபடக்கூடாது அப்படி. தலைக்கட்டுனா குடும்பங்கள், பெரிய வீட்டு பெரியவர்னாக்கா அவங்க குடும்பம் பூரா வரமாட்டாங்க, அப்படியே வரமாட்டாங்க அந்த மாதிரி. அதனால் தலைக்கட்டை சொன்னாங்க. 17 ஆட்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி நேரத்தில் வந்துட்டு நான் பங்கு சாமார் ஆகிறேன். மக்களுக்கு ஒரு பயம் இருந்தது. யார் என்னன்னு தெரியாது. இந்த மாதிரி இப்போ எனக்கு என்ன பயம்னாக்க நான் என்ன போய் அவங்ககிட்ட பேசுறது, மொழி தெரியாது. ஆனால் போராடி மக்கள்கிட்ட வந்து முதல்ல வந்துட்டு மொழி அந்த அரகுர மொழியிலேயே போய் அன்பியன்னா என்ன, கோயில்னா என்ன, இதெல்லாம் பேசி விளக்கி போராடி 1.5 வருஷத்துக்கு அப்புறம் ஆலயம் திறக்கலாம் அப்படின்ற அளவுக்கு கொண்டாந்து. அப்படி இருந்தும் மக்கள் பயத்தில் சப்போர்ட் பண்ணாமல் இருந்தாங்க. ஓகே. அப்போல்லாம் ரொம்ப ஃபீலிங் இருந்தது. ஒரு முறை கூட ஒரு ஆலயத்தில் உட்காந்து நான் வேண்டிட்டேன். கண்ணு தண்ணி வந்து எனக்கு அந்த உனக்காக தானே போராடுறேன், ஏன் இந்த அளவுக்கு மக்கள் புரிஞ்சிக்க முடியல. கோயில் திறந்துடலாம், அது பெரிய மேட்டரே இல்லை. நமக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் கோயில் திறந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்தது. ஆனால் அதெல்லாம் மாறி போச்சு. இன்றைக்கி பாருங்கள், அவங்க கோயில் கட்டுறாங்க. அதுதான் அவ்வளோ மாற்றங்கள் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம் ஃபாதர். நிறைய காரியங்கள் உங்களோடு பேசணும், தொடர்ந்து பேசுவோம் ஃபாதர். அன்புள்ளங்களே, ஃபாதருடைய அனுபவங்கள் நிறைய காரியங்கள் சொன்னார். உண்மையாலுமே வித்தியாசமான அவங்களுடைய விசுவாசத்தை பற்றி சொல்லுகிற போது சொன்னார் ஃபாதர், 7 கிலோமீட்டர் தாண்டி வந்தும் கூட பூசாக்கி வருவாங்க, அதுவும் டெய்லி மாஸ் அப்படிங்கிற ஒரு ஆழமான ஒரு விசுவாசத்தை சொல்லி கொடுத்தாரு. அதே போல் புதுநன்மை உறுதி பூசுதல் அப்படின்னாலும் கூட ஒரு 3 வருஷம் அவங்க படிக்கணும், உறுதி பூசத்துக்கு மறுபடியும் 2 வருஷம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மறைக்கல்வி பற்றியும் ஆழமாக அவங்க கற்றுக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் சொல்லிகிட்டு இருந்தார். தொடர்ந்து அடுத்த வாரம் இன்னும் அதிகமான அவருடைய அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.